அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாவே தாவேகா வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க போகுது. அதாவது என்டிஏ கூட்டணியில் வந்து தாவேகா வந்து இணைய போகுது அப்படின்ற அந்த ஒரு செய்தி தான் வந்து தமிழக அரசியல் களத்தில் வந்து ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து உண்மையா? இதுக்கு பின்னாடி நடக்கிற அரசியல் நகர்வுகள் என்ன? தாவேகா சார்பில் இருந்து என்ன மாதிரி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்திருக்கு? இந்த இந்த பேச்சுவார்த்தைக்கும் அல்லது இந்த மறைமுகமான இந்த பேச்சுவார்த்தைக்கும் தாவேகா சைடில் நடக்கிற அந்த ஒரு சில நிகழ்வுகளுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கிறதா வந்து நம்மளால பார்க்க முடியுது. அது என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரூர் வழக்குல வந்து கரெக்டா 15ஆம் தேதி வந்து ஆஜராகிறதுக்காக அவர் போறாரு. 14ஆம் தேதியே இன்னைக்கே கிளம்பி போயிட்டாரு. நேற்று வந்து திட்டமிடப்படாத ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து அவசர அவசரமாக கூட்டியிருக்காங்க. அந்த அவசர மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியும் நிறைய மாவட்ட தலைவர்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். தாவேக்கா வந்து என்டிஏ கூட்டணியோட போயிருமா? மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து என்ன பிரச்சனைகள் வந்து பேசப்பட்டது? ஏன் வந்து அவசர அவசரமாக மாவட்ட தலைவர் கூட்ட வேண்டிய காரணம் வந்தது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பேச போகிறோம். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா அரசியல் சம்பந்தமான தினசரி வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும். தாவேகா இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு அல்லது வந்து ஒரு புதிய அரசியல் எழுச்சியா வந்து நாங்க வரோம், இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு வந்து மாற்றா வரோம், ஒரு மாற்றத்துக்கான அரசியலை வந்து தாவேகா உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முழக்கத்தோட தமிழக வெற்றி கழகம் வந்து ஆரம்பிச்சாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து தன்னோட அரசியல் பயணத்தை வந்து தொடங்கினாரு. அரசியல் பயணத்தை தொடங்கினதுல இருந்து இந்த 2 ஆண்டுகள் முடிந்து அந்த 3வது ஆண்டுல வந்து அடி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த 3வது ஆண்டுல வந்து அவங்க பயணம் பண்ணாலும் தமிழக அரசியல் வரலாற்றிலே வந்து ஒரு பெரிய எழுச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து இந்த அளவுக்கு அரசியல் நிலைப்பாட்டில் வந்து எந்த ஒரு முடிவும் எட்ட முடியாம அல்லது வந்து அரசியல் தளத்துல வந்து இயங்கவே முடியாம அல்லது இயங்க தெரியாம இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகமாக தான் இருக்கும் அப்படின்றதான் என்னோட பார்வையா இருக்கு. கரூர் சம்பவத்துல இருந்து அவங்களுக்கு வந்து தொடர் பின்னடைவுகள். கரூர் சம்பவம் வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு. சிபிஐ விசாரணை வழக்கு சிபிஐ வழக்கு வந்து எல்லா தலைவர்களையும் வந்து விசாரணை பண்ணாங்க. அதாவது தாவேகா தலைவர்கள் எல்லாமே வந்து விசாரணை பண்ணாங்க. விஜய் அவர்கள் வந்து 2 முறை விசாரணை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகன் படம் பிரச்சனை இருந்தது. ஜனநாயகன் படம் இப்போ வரைக்குமே வந்து ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழல்ல, அதாவது சென்சார் சர்டிபிகேட்டே கொடுக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு சூழல் வந்து நிலவரத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இதுக்கு நடுவில் தமிழக அரசியல் களத்திலே ஒரு பெரிய வந்து ஒரு செயல்பாட்டில் அந்த கட்சி கிடையாது. திமுகவையும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் திட்டுறதை மட்டுமே வந்து தங்களோட முழு நேர பணி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சு அதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னு மக்கள் மத்தியில் வந்து பேர் எடுத்துறாங்க. அதுக்கு நடுவில் வந்து அவரோட சொந்த வாழ்க்கை பிரச்சனையும் வந்து ஒரு பேசு பொருளாச்சு. அந்த சொந்த வாழ்க்கை பிரச்சனையோட சேர்ந்து அவர் வந்து தன்னை வந்து நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியில அந்த ப்ரொஜெக்ட் பண்ண விதமும் வந்து பயங்கரமான ஒரு 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 பின்னடைவை ஏற்படுத்திச்சு. அவங்களோட கட்சிக்காரங்களே அவங்களோட ரசிகர்களே வந்து அதை வந்து பயங்கரமா வந்து விமர்சனம் பண்ணாங்க அப்படின்றத அந்த செய்திகள்லாம் பார்த்தோம். இதுக்கு நடுவில் 3வது முறையா வந்து நீங்க வந்து ஆஜராகணும் அப்படின்ற அந்த ஒரு தகவல் வருது. சம்மன் அனுப்புறாங்க சிபிஐல இருந்து. 3வது முறை வந்து நீங்க வந்து ஆஜராகணும், உங்கள்ட்ட வந்து விசாரணை இன்னும் பாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது வந்து போன 7ஆம் தேதியோ அல்லது 5ஆம் தேதியோ வந்து அவர் வந்து ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. ஆனா அன்னைக்கு வந்து நேர்காணல் இருக்கு. அதாவது தாவேகா சார்பில் யாரெல்லாம் வந்து சட்டமன்ற தொகுதிக்கு வந்து போட்டிடுறாங்களோ அந்த வேட்பாளர்களோட நேர்காணல் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க 10ஆம் தேதி. ஸோ 10ஆம் தேதி அந்த நேர்காணல் பிளான் பண்ணியிருந்ததுனால இது வந்து நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம். அதனால எங்களுக்கு வந்து இன்னொரு 15 நாள் விலக்கு கொடுக்கணும் அதுல இருந்து. அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து சென்னையில் இருக்க சிபிஐ அலுவலகத்தில் வந்து ஆஜராகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதற்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. 15 நாள்லாம் கிடையாது, 5 நாள் உங்களுக்கு டைம் தரோம், ஆனால் நீங்கள் டெல்லிக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது 15ஆம் தேதி நீங்கள் டெல்லிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. 14ஆம் தேதி இன்னைக்கு வந்து கிளம்பி போயிட்டாரு டெல்லிக்கு. வந்து நாளைக்கு வந்து சிபிஐ விசாரணையில வந்து தன்னை வந்து ஆஜர்படுத்திக்கிறாரு. ஸோ இதுக்கு நடுவில் பாஜகவோட வந்து கூட்டணி வைக்க போறாங்க தாவேகா, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு செய்தி வந்து கடந்த ஒரு 3 நாட்களாக வந்து பயங்கரமா வந்து பேசு பொருளா இருக்கு. ஏன் அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வைக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பாஜக வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஒரு இயக்கம், அந்த ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு பாஜக கூட போய் கூட்டணி வைக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கூட நம்மலாம் கூட வீடியோ போட்டிருந்தோம்.
ஸோ அதை தாண்டி ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொடங்கின முதல் நாள்ல இருந்து வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பெரிய அந்த கதவுகளை திறந்து வச்சுக்கிட்டு காத்துட்டு இருந்த தமிழக வெற்றி கழகம் வந்து யாருமே முன் வராததுனால தன்னோட கட்சி சார்பில் வேட்பாளர்களை நிறுத்தி, அதாவது இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் தான் இருக்காங்க அந்த கட்சியில. அதை தாண்டி வேற யாருமே வந்து முகம் தெரியாத வேட்பாளர்களாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்ல தான் வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து நமக்கு வந்து வெற்றி அடையணும். அதை தாண்டி வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நம்ம வந்து நிறுத்தி அந்த முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு நம்ம உள்ள வெற்றி அடைஞ்சு சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சராக போகணும் அப்படின்னு அந்த ஒரு பெரிய கனவுகளோட இருக்கிற விஜய் அவர்களுக்கு வந்து தன்னோட கட்சியில வந்து வேட்பாளர்களே இல்லை அப்படின்ற அந்த ஒரு பெரிய வேட்பாளர்கள் இல்லைன்னா நிறைய பேர் வேட்பாளர்கள் விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த வேட்பாளர்களை வச்சு நம்மளால வந்து இந்த திமுக அரசை வீழ்த்தி நம்ம வந்து ஆட்சி கட்டில அமர முடியுமா அப்படின்ற அந்த ஒரு பெரிய கேள்வி வந்து தாவேகா தலைமைக்கு வந்திருக்கதா வந்து நான் உணர்றேன். ஸோ அதோட வெளிப்பாடு தான் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம யாருக்கிட்டையாவது எங்ககிட்ட எல்லாருமே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்த தாவேகா வந்து நம்ம வந்து வேற யாராவது கட்சியோடையாவது நம்ம கூட்டணி வச்சு அரசியல் இந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை வந்து எதிர்கொள்ளலாமா அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த நிலையை உறுதிப்படுத்திக்கிறதுக்காகவும் அந்த நிலையை விவாதிக்கிறதுக்காகவும் மாவட்ட செயலாளர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வந்து அவசரமா, அதாவது மார்ச் 13ஆம் தேதி மாலை அவசரமா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து புஷி ஆனந்த் அவர்களை வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மெசேஜ் போடுறாரு எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும். 132 மாவட்ட செயலாளர் இருக்காங்க தாவேக்கால. 120 பேர் வந்து அந்த 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 மீட்டிங்ல வந்து, அதாவது வீடியோ கான்பரன்ஸ்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த 120 பேர்ல 98 பேர் வந்து நீங்க நம்ம வந்து ஏதாவது ஒரு கூட்டணியோட நம்ம போகணும் அப்படின்ற, அதாவது அவங்க பாஜகவோட தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லல. ஏதோ ஒரு கட்சியோட நம்ம வந்து கூட்டணி போகலாம். கூட்டணி போனாதான் வந்து நமக்கிட்ட வந்து எம்எல்ஏ வருவாங்க. நம்மளோட தலைவருக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு துணை முதல்வர் பதவியாவது நம்ம கேட்டு வாங்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. கண்டிப்பா கூட்டணி வேணும் அப்படின்றதுல அந்த 98 மாவட்ட செயலாளர்களும் வந்து உறுதியா இருக்காங்க. மிச்சம் 22 பேர் என்ன ஆச்சு அப்படின்னு அந்த ஒரு கேள்விக்கு வந்து பதிலே இல்லை. அந்த 22 பேருக்கும் வந்து கூட்டணி வைக்கிறத பத்தியோ அல்லது வந்து பாஜகவோட போறதை பத்தியோ அல்லது வந்து இந்த தேர்தல் வந்து பின்வாங்கிறத பத்தியோ எந்த விதமான தயக்கமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான். அதாவது கூட்டணி வேண்டாம், நம்ம வந்து தனிச்சு அனுப்போம், நமக்கு இருக்க செல்வாக்கை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இந்த நேரம், அப்படி இல்லை அப்படின்னா எதிரிகள் வந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை வந்து நம்மளோட அரசியல் வாழ்க்கையை வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலோட முடிஞ்சு போயிடும் அப்படின்ற அந்த ஒரு நிதர்சனமான கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காங்க அந்த மிச்சம் இருக்க 22 மாவட்ட செயலாளர்கள். புஷி ஆனந்த் வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது வந்து நான் வந்து ரொம்ப புஷி ஆனந்த் அவர்களை வந்து அவர் வெளியில பார்க்கும்போது அவரோட மேடை பேச்சுகள், அவர் பேசுற விதங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது இவரெல்லாம் எப்படா பொதுச் செயலாளர் இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் இல்லையா? ஸோ அவர் வந்து பின்னாடி இருக்க அந்த பிஹைண்ட் த சீன், அதாவது அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி அவரோட செயல்பாடுகள் வந்து நம்ம எதிர்பார்க்காதது, நம்ம இதுவரைக்கும் பார்க்காதது மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் தான் வந்து அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கூட்டணி கட்சிக்கு போயிட்டோம் அப்படின்னா உங்கள நிறைய பேத்துக்கு வந்து சீட்டு கிடைக்காம போகுமே, அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதை வந்து ஒரு பொதுச் செயலாளரா வந்து கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அவர் கேட்கணும்? ஏன் வந்து பொதுச் செயலாளர் வந்து புஷி ஆனந்த் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையுமே கட்டமைத்து உருவாக்குனது பார்த்தீங்க அப்படின்னா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் மட்டும்தான். அவரோட நேரடி கண்காணிப்புல தான் வந்து இந்த மாவட்ட செயலாளர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. 132 மாவட்ட செயலாளர்களையும் நியமித்தது யாரை வந்து மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக் பண்ணதே வந்து புஷி ஆனந்த் தான். அதனாலதான் வந்து எங்க அவர் போனாலும் அந்த மாவட்ட செயலாளர் வந்து அவரை வந்து ரொம்ப மிக மரியாதையா வந்து நடத்துவாங்க. அவர் மேல வந்து ரொம்ப ஒரு பயபக்தியோட பார்ப்பாங்க. மாவட்ட புஷி ஆனந்த் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அண்ணா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயபக்தியோட ரொம்ப மரியாதையோட வந்து அவர் அணுகிறத வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ இவர் கேள்வி கேட்கறது வந்து அந்த மாவட்ட செயலருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நம்ம வந்து வேற கட்சிக்கு வந்து கூட்டணி போயிட்டோம் அப்படின்னா 50லேருந்து 60 தொகுதியில் வந்து நமக்கு கொடுப்பாங்க. துணை முதல்வர் பதவி வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் இல்லை. ஆனால் அது வந்து டிமாண்ட் தான், நம்ம வைக்க போகிற டிமாண்ட் தான். ஆனால் இதில் இருக்க அந்த மிச்சம் இருக்க மற்றவங்களுக்கெல்லாம், மற்ற தொகுதியில் இருக்க அந்த வேட்பாளர்களுக்கெல்லாம்
சீட்டு கிடைக்காதே, வாய்ப்பு கிடைக்காதே, அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது ஒரு அமைதியான ஒரு சூழல் தான் உருவாயிருக்கு. ஸோ அந்த சூழல் தான் வந்து இதெல்லாம் வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் வந்து தாவேக தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு பயணம் பண்ணியிருக்காரு. டெல்லிக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அரசியல் முடிவை வந்து அவர் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து செய்தி ஊடகங்கள்லாம் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து பாஜக கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறாரு அல்லது பாஜக கிட்ட வந்து கூட்டணி வைக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு முடிவோட தான் வந்து தாவேகா தலைமை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம். தாவேகா வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுல வந்து அவங்க எப்படி நியாயப்படுத்துவாங்க, அதை எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீ எப்படிப்பா வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இந்த அரசியல் களத்தில் வந்து பயங்கரமான கேள்விகள் வந்து அது அடுத்த நொடியே வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த கூட்டணி வந்து உறுதியாயிடுச்சு, அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான உண்மை அப்படின்ற அந்த ஒரு அபிஷியல் நியூஸ் வந்த பின்னாடி இந்த கேள்வி வந்து விஜய் அவர்களை நோக்கி முன்வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏற்கனவே பதில் இருக்கு. பாஜகவோட தமிழ்நாட்டில் முதல்ல கூட்டணி வச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. 2 கட்சிகளும் மாறி மாறி வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் வந்து திமுகவோ அல்லது அதிமுகவோ சொல்றது வந்து நாங்க வந்து எந்த சூழலையும் பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது கொள்கையில சமரசம் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஆளும் கட்சி அது திமுக இருக்கும்போது அதிமுக சொல்லுவாங்க, அதிமுக இருக்கும்போது திமுக சொல்லுவாங்க. ஆளுங்கட்சியை வந்து மக்கள் விரோத அரசை வந்து நாங்க அந்த ஆட்சி கட்டில இருந்து அகற்றணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக வந்து பாஜக கூட நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம். இது வந்து தேர்தல் அரசியல் கூட்டணி மட்டும்தான். இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது. இது வந்து நீண்ட உறவு இருக்காது இதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் புதுசா விளக்கங்கள் கொடுப்பாங்க. அதே டெம்ப்ளேட்டை அப்படியே விஜய் அவர்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த முடிவோட தான் இருக்காரு. இன்கேஸ் பாஜக கூட தாவேகா வந்து கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா எதிர் வர்ற கேள்விகளை வந்து டேக்கிள் பண்றது இந்த வார்த்தையை போட்டுதான். அதிமுக கூட்டணி வைக்கலையா, திமுக கூட்டணி வைக்கலையா, அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்களே. ஸோ அப்போது எங்களுக்கு ஒரே ஒரு கொள்கை வந்து எங்களோட குறிக்கோள் வந்து திமுகவை இந்த ஆட்சியில இருந்து அகற்றணும். அதற்காக நாங்க வந்து சில விஷயங்களை சமரசம் பண்ணிட்டு பாஜகவோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிலைப்பாட்டை விஜய் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த சிபிஐ விசாரணை முடிச்சு டெல்லியில இருந்து வந்த பின்னாடி திரும்பவும் வேட்பாளர் நேர்காணல் வந்து சந்திப்பு நடக்குமா நடக்காதா அப்படின்ற அந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. ஆனா இந்த கூட்டணி சம்பந்தமா என்ன முடிவு எடுக்க போறாங்க, பாஜக கூட போக போறாங்களா, இல்ல தனித்தே வந்து 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிக்க போறாங்களா அப்படின்ற அந்த ஒரு பதிலுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட கருத்துக்கள் என்ன? பாஜக கூட தாவேகா போனா தாவேகாவோட எதிர்காலம் விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உறுதுணையா இருக்கும், அவரோட அரசியல் காலத்துல வந்து ஒரு முக்கியமான நிகழ்வா இருக்கும் அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி.